கள்ளக்குறிச்சி விசச்சாராய விவகாரம். அந்த 2 பேரையும் உடனே தூக்குங்க. களத்தில் அன்புமணி அதிரடி. 2 நாட்களுக்கு முன்பு நடந்த கள்ளக்குறிச்சி விசச்சாராய விவகாரம் அரசியல் களத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சியில் விசச்சாராய விவகாரத்தில் நாளுக்கு நாள் உயிர் பலி அதிகமாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் 150 பேருக்கு மேலாக விசச்சாராயம் குடித்து வயிற்றுப்போக்கு, கண் குறைபாடு மற்றும் காது கேளாமை உள்ளிட்டவையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதில் நேற்று முன்தினம் 17 பேரும் நேற்று 23 பேரும் உயிரிழந்தனர். விசச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்கள் கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கிறார்கள். இன்றைய நிலவரத்தின்படி கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் 28 பேரும், புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 3 பேரும், சேலம் அரசு மருத்துவமனையில் 17 பேரும், விழுப்புரம் மருத்துவமனையில் 4 பேரும் உயிரிழந்தனர். அதேபோல் இன்று சட்டமன்றத்தில் அதிமுகவினர் விசச்சாராய விவகாரம் குறித்து பேசுவதை சபாநாயகர் அப்பாவு மறுத்துவிட்ட காரணத்தால் அதிமுக எம்எல்ஏக்கள் வெளியேற்றப்பட்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்பில் பேசியதாவது: எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RP உதயகுமார் அனுமதி கேட்டு குரல் கொடுத்தார். ஆனால் திமுக வரை வெளியேற்றியது. எதிர்க்கட்சி என்ற முறையில் இதை சட்டப்பேரவையில் பேசி மக்களை காக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தால் எங்களை அடக்கி ஒடுக்கி கைது செய்ய முயல்கின்றனர். இது ஹிட்லரின் சர்வாதிகாரம் போல் உள்ளது. தமிழக அரசின் தூண்டுதலின் பேரில் கள்ளக்குறிச்சி ஆட்சியர் பொய்யான செய்தியை வெளியிட்டார். விசச்சாராயம் குடித்துதான் இறந்தார்கள் என்ற உண்மை செய்தியை ஆட்சியர் வெளியிட்டிருந்தார். விசச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டவர்களை உடனே காப்பாற்றியிருக்கலாம். இதையெல்லாம் திமுக கூட்டணி கட்சிகள் கண்டுகொள்ளவில்லை. கம்யூனிஸ்ட் கட்சிகள் மேம்போக்காகவே பேசியுள்ளனர். விசிக கட்சி போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அதனால் என்ன பயன்? கூட்டணி வையுங்கள். ஆனால் தேர்தலுக்கு பிறகு திமுகவின் தவறுகளுக்கு துணை போகாதீர்கள். இதற்கு மக்கள் திமுகவிற்கு தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள் என்று கூறியுள்ளார். இதனையடுத்து பாமக தலைவர் அன்புமணி செய்தியாளர் சந்திப்பில் பேசியதாவது: சந்தி சிரிக்கிறது. தமிழகத்தை பார்த்து எல்லோரும் சிரிக்கிறார்கள். விசச்சாராயத்தை ஒரு கிராமத்தில் காவல் நிலையம் அருகே விற்கிறார்கள். எங்களுக்கு CBI விசாரணை வேண்டும். மதுவிலக்கு அமைச்சர் முத்துசாமி பதவி விலக வேண்டும். விசச்சாராய விவகாரத்தில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது FIR போட வேண்டும். தமிழக அரசு பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என கூறியுள்ளார். ஒருபுறம் இந்த விசச்சாராய விவகாரம் பெரும் பூதாகரமாக வெடித்துள்ளது. மறுபுறம் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் விசச்சாராயத்திற்கு பெரிய அளவில் ஈடுபாடு காட்டவில்லை என்றும் மேம்போக்காக பேசி வருகின்றனர் என்றும் வெறும் கண்துடைப்புக்காக இவர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் என்றும் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. வருங்காலத்தில் இது போன்ற சம்பவம் நடக்கக்கூடாது. அதற்கு முதல்ல என்ன பண்ணணும்? தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் கடையை அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா மூடுங்க. ஏன்னா அந்த ஒரு குடி நோயாளிகளை தமிழக அரசு உருவாக்கி இருக்கு. மது இல்லாமல் இருக்க முடியாது. அவங்க கிட்ட போய் 150 ரூபாய்க்கு பதிலாக இங்கே 50 ரூபா 30 ரூபாய்க்கு குடிச்சிட்டு போறான். சொல்றானே என் பையன், ஒரு பையன் இங்கே இன்னைக்கு காலையில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. 4:30 மணிக்கு காலையில் 4:30 மணிக்கு எழுந்த உடனே குடிப்பான். அவன் வயசு 22 21 அட்மிட் பண்ணியிருக்கான். இன்னைக்கு காலையில் 4:30 மணிக்கு எழுந்த உடனே முதல்ல குடிப்பேன்னு சொல்றான். அப்போ இதுதான் திராவிட மாடல்.